music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். தீபாவளி மற்றும் வட இந்தியாவில் கொண்டாடப்படும் தனத்திரசு பண்டிகையை ஒட்டி தங்கம் மீதான முதலீட்டாளர்களின் ஆர்வம் அதிகரித்துள்ளது. பாரம்பரிய மதிப்புடன் நிதி பாதுகாப்பை தங்கம் வழங்குவதால் எவ்வளவு விலை ஏறினாலும் தங்கத்தை வாங்குபவர்களின் எண்ணிக்கை குறைவதில்லை. சரி, இந்த தீபாவளிக்கு தங்கம் வாங்கினால் அடுத்த தீபாவளிக்கு அதன் விலை எப்படி இருக்கும்? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். தங்கம் இந்த ஆண்டு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன் விலை 50% மேல் அதிகரித்து 10 கிராமுக்கு 1,30,000 ரூபாயை கடந்துள்ளது. உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள், மத்திய வங்கிகளின் தங்கம் கொள்முதல், ரூபாயின் மதிப்பு சரிவு மற்றும் அமெரிக்காவில் வட்டி விகித குறைப்பு குறித்த எதிர்பார்ப்புகள் தங்கம் விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன. மும்பையில் 24 கேரட் தங்கத்தின் விலை சுமார் 1,32,700 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் விலை சுமார் 1,21,700 ரூபாயாகவும் உள்ளது. தனத்திரசு 2025 முன்னிட்டு முதலீட்டாளர்கள் கவனமாக வாங்க வேண்டும் என ஆக்சிஸ் டைரக்ட் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தீபாவளிக்குள் இதன் விலை 1,45,000 ரூபாய் முதல் 1,50,000 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளது. இந்தியர்களுக்கு தங்கம் என்பது ஒரு முதலீட்டை தாண்டி செல்வம், நிலைத்தன்மை மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. தீபாவளி மற்றும் தனத்திரசு ஆகிய நாட்கள் தங்கம் வாங்குவதற்கு மிக உகந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் நாடு முழுவதும் உள்ள கடைகளில் அதிக தேவை காணப்படும். இந்த கலாச்சார நடைமுறையும் இந்தியாவின் மிகப்பெரிய தனிநபர் தங்க இருப்புகளுக்கு காரணமாகும். இது சுமார் $3 டிரில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த தீபாவளி முதல் இந்த தீபாவளி வரை கணக்கிட்டால் தங்கம் சுமார் 60% குறிப்பிடத்தக்க வருவாயை கொடுத்திருக்கிறது. இது நிப்டி 50ஐ விட கணிசமாக அதிகமாகும். இவ்வாறு ஆக்சிஸ் டைரக்ட் குறிப்பிட்டுள்ளது. குறைந்த வட்டி விகிதங்கள் காரணமாக முதலீட்டாளர்கள் பணவீக்கம் மற்றும் நாணய ஏற்ற இறக்கங்களுக்கு எதிராக பாதுகாப்பாக தங்கத்தை தான் நாடுகிறார்கள். தங்கம் விலை உயர்வுக்கு பல காரணிகள் உள்ளன. உலகளாவிய மத்திய வங்கிகளின் அதிகப்படியான பண அச்சடிப்பு காரணமாக ஏற்படும் பணவீக்கம் ஒரு முக்கிய காரணியாகும். இது டாலரின் மதிப்பை பலவீனப்படுத்தி முதலீட்டாளர்களை தங்கம் போன்ற உறுதியான சொத்துக்களை நோக்கி தள்ளுகிறது. பல மத்திய வங்கிகள் அமெரிக்க டாலரிலிருந்து விலகி தங்கள் இருப்புகளை பல்வகைப்படுத்துவதும் மற்றொரு காரணம். இந்த போக்கு 2026 மேலும் துரிதமானால் தங்கம் தொடர்ந்து புதிய உச்சங்களை எட்டும். இவ்வாறு ஆக்சிஸ் டைரக்ட் கணித்துள்ளது. உலகளாவிய மத்திய வங்கிகள் 2025 சுமார் 1000 டன் தங்கத்தை தங்களது இருப்புடன் சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சந்தைக்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை உருவாக்கும். இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த தீபாவளிக்குள் 1,45,000 முதல் 1,50,000 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளது. அதாவது இப்போது இருப்பதை விட கிட்டத்தட்ட 30,000 மேல் ஒரு சவரனுக்கு தங்கத்தின் விலை உயரும் என்று ஆக்சிஸ் டைரக்ட் கணித்துள்ளது. தங்கம் விலை உச்சத்தில் இருப்பதால் கண்டிப்பாக தங்கம் வாங்கலாம் என்று பலரும் நினைப்பார்கள். அடுத்த தீபாவளிக்குள் அதிகபட்ச வருவாயை பெற விலை சரிவுகளின் போது படிப்படியாக முதலீடு செய்ய வேண்டும் என முதலீட்டாளர்களுக்கு ஆக்சிஸ் டைரக்ட் அறிவுறுத்தியிருக்கிறது. Subscribe to One India and never miss an update. music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.